ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டிலேயே இருந்து போர் அடிச்சு போச்சு. அதோண்டு எங்கேன்னு டூருக்கு போலான்னு மனசுல தோணுச்சு. அப்போ உடனே நான் வந்து கிளம்பிட்டேன். எங்க போனேன்னா, நெட்டாவுக்கு. நெட்டாவு எங்கே இருக்குன்னு தெரியுமா? நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து களியல் போற ரோடு. அந்த ரோடு நெடுவ போம்போ நம்ம கேரளா பார்டர் வழி தான் வரும் அந்த வழி ரோடு. அந்த ரோடு போம்போ நெட்டாவில நெட்டாவில போய் நெட்டா பீச்சில போய் முடியும். அது டூருக்கு போகிற பிளேஸ். நம்ம சுற்றுலா ஏரியானேன்னா அந்த இடமும் ஒரு இதான். நம்ம திப்பரப்புக்கு போகிற வழியிலேருந்து அடுத்த ஸ்டாப்பு அந்த வழியாக தான் வரும் நெட்டாவுக்கு. நம்ம ரிசார்ட் இருக்கும், அது இதெல்லாம் இருக்கும். டூர் வரவங்களுக்கும் அதில் தங்கி இருந்து எல்லாம் சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். சூப்பரான இடம். ஒரு காடு பொறுத்த இதே தெரியாது. அதில் எனக்கு அந்த ஆறை பார்க்காம அதில் இறங்கி போய் குளிச்சணும் போல் இருந்து, அப்படி இருந்தது. நான் அதில் இருந்து விளையாட எல்லாம் செஞ்சாங்க கொஞ்சம் நேரம். அப்படியே அவனை ஆள் நிறைய கூடி நின்னாண்டு அப்படியே போயிட்டு உடனே வந்துட்டேன். அடுத்து அங்கே மீன் சாப்பாடு, அது கூட்டு கறி கிழங்கு எல்லாம் வச்சு மீன் சாப்பாடு செம்மையாக இருக்கும். நீங்கள் அங்கே போனால் கண்டிப்பாக அந்த வீடு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது ஒரு ஹோட்டல் மாதிரி வச்சு நடத்துகிறாங்க. செம்மையாக இருக்கும். அந்த ஆட்லேருந்து பிடிக்க மீன் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொரித்து உங்கள் கையிலேயே கொண்டு வந்து தருவாங்க. ஒரு மீனுக்கு இவ்வளோ ரூபான்னு ரேட்டு. அது நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய மீனெல்லாம் வாங்கினா சாப்பிடவே மாட்டேன், அப்படி சூப்பராக இருக்கும். நாங்கள் 2-3 மீன் வாங்கினோம். நாங்கள் 2 பீஸு தான் வாங்கினோம். அடுத்தது வந்து வேற மீன் வந்து இட்டு சாப்பிட்டோம். ஆனால் இது வந்து ஒரு 2 மீன் தான் நான் எடுத்தேன் வீடியோ. இதுவும் சூப்பராக இருந்து. இது ஸ்லோப்பியா, பெரிய ஸ்லோப்பியா 2 ஆனோம் மீன் சாப்பாடு. அது எங்களுக்கு நிறைய சாப்பிட்டு வயிறு முங்க சாப்பிட்டேன். மீனும் சாப்பிட்டு எல்லாம் பிள்ளைங்க எல்லாருமே நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டேன். நீங்களும் இதே மாதிரி போனால் கண்டிப்பாக நிறைய சாப்பிடலாம். நல்லா இருந்து எனக்கு இன்னைக்கு வந்து கொள்ளலாம். சூப்பர் சாப்பாடு எல்லாம் வந்து சுற்றி பார்க்க வைக்கும். கரண்ட்டும் இல்லையா வீட்டில், அங்கே போய் சுற்றி பார்க்காம வந்து அருமையாக இருந்து. நீங்களும் இதே மாதிரி போனேன்னு தான் இந்த வீடியோவை எடுத்து போடியேன். இது இடத்துக்கு அந்த இடம் வந்து எங்கே இருக்குன்னு என்ன, நம்ம மார்த்தாண்டத்துலேருந்து சிதறாலி போகிற ரோட்லேருந்து அப்படியே போனால் நெட்டாய்க்கு போகலாம். நெட்டா ரோடு தான். அங்கே போங்க. அங்கே மீன் பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக பொரித்து உங்களுக்கு தருவாங்க. ஹோட்டல் இருக்குது, ரிசார்ட் இருக்குது, சாப்பிடலாம், நல்லா கறங்கி சுற்றி பார்க்கலாம், எல்லாம் இருக்குது. போங்க கண்டிப்பாக. நாங்கள் நல்லா சாப்பிட்டோம், பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னால் முடிந்த அளவுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அடுத்த செட்டு நான் மீன் வாங்கினது. இந்த மீன் வந்து என்னென்னா விராலு இனத்தில் வந்து வேறு சைஸு மீன் வந்து இது கட்லாக்கு. இந்த கட்லாக்கு மீன் வந்து பெரிய கட்லாக்கு. இதை நான் வந்து பீஸாக வெட்டி அதை பொரித்து தந்தாங்க. என்னை கொண்டு ஒரு 2 மீன் சாப்பிட்டாச்சு. அடுத்த மீன் சாப்பிடவுக்கு என்னை கொண்டு முடியலை. நான் அதை அப்படியே ரவுண்டாக பண்ணி பார்சல் பண்ண சொன்னேன். அவங்க பார்சல் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த பார்சல் பண்ணி அடுத்தது நாங்கள் வாங்கின மீனை அடுத்தது பார்சல் பண்ணி வீட்டுக்கே கொண்டு வந்து வச்சு சாப்பிடலான்னுலேண்டு எல்லாம் கெட்டி பொதிஞ்சு பார்சல் பண்ணி இந்த வெளியில எல்லாம் பின்னி சுற்றி பார்த்துட்டு அந்த கடை பொரிச்சதெல்லாம் பாருங்கள். அவங்க கடையில் ஃப்ரெஷ்ஷாக பொரித்து இந்த இடத்துல வச்சு தான் பொரித்து தருவாங்க. பொரித்து தந்தாங்க. நாங்கள் இதுலேருந்து தான் ஆர்டர் கொடுத்துட்டு கீழே போய் இருப்போம், அந்த ஆற்றங்கரையில் போய் இருப்போம். இங்கிட்டு பொரித்து அங்கே கொண்டு வந்து தருவாங்க. இது இன்றைக்கி போன சுற்றுலா இடம் சூப்பராக இருந்து. அதுலேருந்து தான் இதை வீடியோ எடுத்து போடுவேன்னு மனசில் தோணுச்சு. வெளி இடத்த பாருங்கள். அந்த ரோட்டங்கரையில் தான் வரும், ஒரு ரவுண்டான வரும். அந்த நெட்டாக்கி போகிற வழி வந்து இது தான் பாருங்கள். அந்த ரவுண்டான வரம்போ அந்த அந்த ஆற்றங்கரையில் தான் இந்த வீடு மாதிரி இருக்குது. இதுக்கு அப்புறத்தில் வந்து ரிசார்ட்டும் இருக்குது. இதில் நான் பார்சல் வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில் வந்து சாப்பிடக்கு. ஏன்னா இது நான் சாப்பிடக்குன்னு தான் வாங்கினேன். 2 மீன் சாப்பிட்டேன். அடுத்த மீன் என்னால் சாப்பிட முடியலை. அதோண்டு தான் நான் அதை பார்சல் கேட்டேன். அவங்க கட்டி தந்தாங்க. நான் சாப்பிட்டாச்சு. இனி இது வந்து எல்லாமே வந்து ஒரு பாறைகள் எல்லாம் நிறைஞ்ச இடம் தான். ஃபுல்லாக வந்து என்ன சொல்லியது, ட்ரெஸ்ஸர் ஏரியா மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வந்து அது எனக்கு பிடிச்சிருந்து, உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நினச்சேன். டாட்டா, பாய் பாய், சி ஓ.